சக்கரவர்த்தியோட வீட்டுக்கு போய் இன்வெஸ்டிகேட் பண்றாரு. அதுல மீராவும் சக்கரவர்த்தியும் இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ ஒண்ணு இருக்கு. இவன் அந்த அபார்ட்மெண்ட்ல பார்த்த பொண்ணுதான்னு இவன் மேல சந்தேகம் வருது. ஜெபனேசர் ஃபாதர் கிட்ட கொடுக்க சொன்ன புக்கை இப்ப ஹீரோ கண்டுபிடிச்சாரான். கட் பண்ணா மீரா ஆதியம்மா மடியில படுத்து, இந்நேரத்துக்கு போலீஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருப்பாங்க, இனிமே என்னால இங்க வர முடியுமா, உங்களெல்லாம் பார்க்க முடியுமான்னு தெரியலன்ற மாதிரி சொல்றா. இப்போ ஒரு ஃபிளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க. அதுல காவேரி ஒரு ஆர்டிசம் உள்ள குழந்தை. அவ படிக்கிற ஸ்கூலோட டீச்சர் தான் மீரா. வெறும் டீச்சரா மட்டும் இல்லாம ஒரு அம்மா மாதிரி அந்த குழந்தைய பாத்துக்கிறா. மீராக்கு மற்ற குழந்தைங்களை விட காவேரியை ரொம்பவே பிடிக்கும். அவளுக்காக ஒரு பைனாகுலரையும் கிஃப்ட் பண்ணுவா. காவேரியோட தாத்தா சக்கரவர்த்தி தான் மீராவோட சிலம்பம் மாஸ்டர். காவேரியோட அம்மா லவ் மேரேஜ் பண்ணனால காவேரியோட அப்பா இறந்திருக்கும் போது கூட அவ தாத்தா சக்கரவர்த்தி வந்திருக்க மாட்டாரு. இதனாலதான் அவங்க அம்மா அவ தாத்தா கூட பேசாம தனியா வாழ்றாங்க. இவங்க ஒர்க்கிங் உமன்னால இவங்க இல்லாத நேரத்துலலாம் ஆதியோட அம்மா தான் காவேரியை பார்த்துக்கிறாங்க. இப்போ அடுத்த நாள் காவேரிக்கு உடம்பு சரியில்லை. அவங்க அம்மா ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க. அங்க டாக்டர் ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு, ஒர்க்குன்னு இல்லாம இவ கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, இவ கூட கொஞ்சம் பேசுங்க, அப்பதான் இவளுக்கும் பேச்சு வரும்ன்ற மாதிரி சொல்றாரு. காவேரியோட அம்மாவும் இனி ஒர்க் எல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு காவேரியை பார்த்துக்க போறேன்னு மீரா கிட்ட சொல்றா. இன்னைக்கு நான் ஆஃபீஸ் விட்டு வர்றதுக்கு லேட் ஆகும், அதனால கொஞ்சம் ஸ்கூல் வேன்ல மட்டும் பார்த்து ஏற்றி விட்டுருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா.